ஓம் நமஸ்தே போ நம சிவாய நமः அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ராரோம் தியாஜகே. மக்களின் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்னுக்கு இருந்த ஆலயத்துக்கும் இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? பொதுமக்கள் கொடுத்த டொனேஷனை எந்த வகையில் பயன்படுத்தியிருக்கின்றது? பாலஸ்தாபனம் பண்ணினதுலேருந்து பூஜைகள் முறையாக நடந்துக்கிட்டு வருதா? அனைவருக்கும் வணக்கம். கடைசி வீடியோ நம்ம டொனேஷன் கண்டி பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம அந்த வீடியோ எதுவும் நம்ம செய்யலை. இப்பொழுது நம்ம புதுசாக ஒரு வீடியோ நம்ம வெளியாக்க போகிறோம். இது என்னன்னா, மக்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வண்ணமாக தான் இந்த பதிவு இருக்க போது. நானும் நம்ம ஆலய நிர்வாகக்காரங்க எல்லாமே சேர்ந்து இந்த உங்களோட மக்கள் மனசுல இருந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம். மக்களோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, ஏன் கோயில் கட்டுமான பணி தாமதமாக போய்கிட்டே இருக்குது? கும்பாபிஷேக வேலை தாமதமாக இருக்க காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு பண வரவும் கம்மியாக இருக்குது. மக்கள் கொடுத்தவனமாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் போதுமான அளவு நம்ம இன்னும் பத்தாம தான் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்தியாவில் கருங்கல்லாம் நம்ம ஆர்டர் செஞ்சிருந்தோம். அந்த கருங்கல்லாம் சிவன் ஆலயத்துக்குன்னா அது வேற மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால அதை பார்த்து பத்திரமா செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளும் அதை நிறைய விதமாக அதை சரி செஞ்சு கடைசியில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டா நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வரணுன்றதுனால அது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. இதுதான் அந்த தாமதத்தோட காரணம். மக்களுடைய கேள்வி என்னவென்றால், எப்பொழுது கும்பாபிஷேக தேதியை முடிவு செய்திருக்கிறீர்கள்? கும்பாபிஷேகம் நாங்களும் அதை தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிவபெருமானோட உத்தரவின்றி எதுவுமே அசையாது, எதுவுமே நடக்காது. ஆகையால் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு வருட காலத்துல கும்பாபிஷேகம் பண்ணிடலான்னு. ஆனால் இது இவ்வளவு தூரம் ஆகுன்றது நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இதுல ஒரு நன்மையும் இருக்குது. நிறைய விஷயத்த நம்ம சரி பண்றோம். கும்பாபிஷேக தாமதமானாலும் நிறைய விஷயத்த சரி பண்ணி யாருக்காண்டி சரிப்படுத்தணும்னா, பக்தர் உங்களுக்காண்டி தான் நாங்கள் சரிப்படுத்துறோம். இங்க ஆலயத்துல வழிபாட்டு செல்லும் போது உங்களுக்கு பூர்வமான பலன் கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இவ்வளவு விஷயமா செய்யறோம். பக்தர்களே, வேலை தாமதமாக ஆகிறதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் கும்பாபிஷேக தேதி அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாள் குறிப்பிடப்படும். அது என்னோட சக்தி இல்லை, அது சிவபெருமானோட சக்தி. அவரால் குறிக்கப்படும், கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிக்கப்படும். அதாவது அமைதியாக ஒருத்தருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களோட அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆலய மேற்கூரை ஒழுவிக்கிட்டு இருந்துச்சு. அதை என்ன செஞ்சீங்க? அது ரொம்ப சிறப்பான முறையில் ரொம்ப துல்லியமா அதோட பிரச்சனை என்னன்னு, அதாவது ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்தி அதுக்கு மேலே இப்போ மெம்பரன், அதாவது மேலே ஒரு விதமான ஒரு ஷீட், மெம்பரன் ஷீட் சொல்லுவாங்க, அது போடுறதுக்கு தயார் நிலையில இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க அரசாங்கம் கொடுத்த மானியத்தை பயன்படுத்தி நம்ம செய்யறோம். அடுத்த கேள்வி பொதுமக்களிடமிருந்து கேட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்திலிருந்து மானியம்லாம் கிடைச்சிருக்குது. என்னென்ன வேலைக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறீங்க? அரசாங்க மானியம் நம்மளுக்கு அண்மையில பெறப்பட்டது. இந்த வேலையில யார் வரலாம் இதுக்கு துணையா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் நான் நன்றி குறிக்கிறேன். இந்த பணம் எல்லாமே சமீபத்துல என்னென்ன செலவுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ, அதாவது இந்த கருங்கல் கூட்டுறதுக்கோ இல்ல பெயிண்டிங் வேலைக்கோ, ரெண்டாவது நம்ம கருங்கல் பீடங்கள் வாங்குறதுக்கோ, இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது இதுக்குன்னு குறிப்பிட்டு நம்ம செலவு பண்ண கிடையாது. பொதுவா எல்லா விஷயங்களுக்கும் நம்ம செலவு பண்றோம். அதாவது சபதிகளோட சம்பளமா இருக்கட்டும், பெயிண்டரோட சம்பளமா இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களுக்கு பொதுவா அதை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்களின் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்னுக்கு இருந்த ஆலயத்துக்கும் இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? டொனேஷனை எந்த வகையில் பயன்படுத்தியிருக்கின்றது? பாலஸ்தாபனம் பண்ணினதுலேருந்து பூஜைகள் முறையாக நடந்துக்கிட்டு வருதா?